கரூர்ல செப்டம்பர் 27 விஜய் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்து போனாங்க. அந்த வழக்கு நீதிமன்றம் உத்தரவின் பேர்ல சிபிஐக்கு மாத்தினாங்க. சிபிஐ அக்டோபர்ல இருந்து இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க தொடங்கினாங்க. கரூர் அந்த ஸ்பாட்டுக்கே வந்து போனாங்க. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட வந்து விசாரிச்சாங்க. அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரிச்சாங்க. விஜய் ஓட்டுநர்கள்ட்ட வந்து விசாரிச்சாங்க. அதே மாதிரி தாவேகா முன்னணி நிர்வாகிகளா இருக்கிற புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகனை டெல்லி கூப்பிட்டு போய் கூட விசாரிச்சாங்க. டிசம்பர் 29, 30, 31 3 நாட்கள் விசாரணை வந்து நடந்தது. விஜய் கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி விஜய் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து விஜய் தனி விமானத்துல டெல்லி போய் அங்கிருந்து ஒய் பிரிவு பாதுகாப்போட சிபிஐ அலுவலகத்துக்கு வந்து போயிருந்தாரு. டிவிகே தொண்டர்கள் டெல்லியில் அங்கங்க நின்று விஜய் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. விஜய் ஒரு ஸ்மைலிங் பேஸோட தான் சிபிஐ அலுவலகத்துல போயிருக்காரு. அவர் கூட வந்து ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் போயிருக்கிறதா தகவல். விஜய் கிட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எப்ப நீங்க ஏற்பாடு பண்ணீங்க, கூட்டத்தில் என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுன்னு உங்களுக்கு முறையா வந்து சொல்லப்பட்டுதா, 10,000 பேர் தான் கூடினாங்கன்னு கூட போறதா நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க காவல்துறையிட்ட, எப்படி 30,000 பேர் வந்து கூடினாங்க, அதே மாதிரி அங்க இருக்கிற கரூர் காவலர்கள் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு, இங்கேயும் நிப்பாட்டி பேசலாம்னா தமிழ்நாடு அரசு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தகவல் உங்ககிட்ட வந்துதா அப்படிலாம் கூட கேள்வி கேட்கப்படுறதா தகவல். இன்னைக்கு அவருடைய பதில் எல்லாமே திருப்தி அளிக்கும் வகையில் இருந்துச்சு அப்படின்னா விட்டுருவாங்க, இல்லாட்டி நாளைக்கு கூட தொடரும்லாம் வந்து சொல்றாங்க. இதுல என்னன்னா, கரூர்ல இந்த பிரச்சார வாகனத்தையே சிபிஐ எடுத்துட்டு போயிட்டு விஜய் மாதிரி ஒரு நபர் அங்க நிக்க வச்சு வேற டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட விஜய் தான் இருந்தாரு, அதெல்லாம் கண்கூட விஜய் பார்த்தாரு, பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி பேசிட்டு இருந்தாரு, குற்றச்சாட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் கூட இந்த விசிபிலிட்டி செக் எப்படிங்கிற அளவுக்கு கூட சிபிஐ பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இதை வச்சு நிறைய கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்லாம் சொல்லப்படுது. பார்ப்போம் விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு. ஏன்னா சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சு 90 நாட்களுக்குள்ளார சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அவங்க ஆரம்பிச்சது அக்டோபர் 13 வாக்குல, இப்ப ஜனவரி 13 வாக்குல வரப்போகுது. 90 நாட்கள் அவங்க கால் நீட்டிப்பு கேட்பாங்களா, சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணுவாங்கன்னா நமக்கு போப்பதான் வந்து தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு விஜய கூப்பிட்டு இருந்த மாதிரியே அந்த டைம்ல ஆயுதப்படை டிஜிபியா இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம், அவர் தமிழ்நாட்டு அதிகாரி, அவர் வந்து அங்க கூப்பிட்டுருக்காங்க விசாரணைக்கு சிபிஐ அலுவலகத்துல. அவருமே ஆஜராயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள். ஸோ அந்த ப்ரெஸ் மீட் இந்த விசாரணையை சீர்குலைக்கிற வகையில் இருக்குன்னு தாவேக்காலேருந்து குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தாங்க. இப்போ அவரே வந்து அங்கே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒரே நாளில் அங்கே ஆஜராக இருக்கிறதுனால டெல்லியே அந்த சிபிஐ அலுவலகத்தை சுற்றி ஒரு பரபரப்பான சூழல் நமக்கு. எப்பயுமே இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்க அப்படின்னா மாநிலத்தில் இருக்கிற ஸ்பெஷல் டிவிஷன் தான் விசாரிப்பாங்க. ஆனால் இதில் டெல்லி யூனிட்டே ஆன்டி கரப்ஷன் பியூரோ அவங்களே வந்து விசாரிக்க தொடங்கியிருக்காங்க. அப்ப இதுல வேற ஏதாவது இருக்கா, அழுத்தங்கள் இருக்கா அப்படிங்கறதும் அரசியல் பார்வையாளர்கள் பாக்குறாங்க.